கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுனால, "ஆமா உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, "அவளுக்கு என்ன? அவ கையில ஒரு வைக்கோல குடுத்தா கூட அத தங்கமா மாத்திருவா. அவ்ளோ திறமை இருக்கு அவளுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி இவரு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ராஜா வந்து மேல இருந்து ஒட்டு கேட்டுறாரு. கேட்டதுமே, "உன்னோட பொண்ண வந்து என்ன பார்க்க சொல்லு" அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னாச்சோ அப்படின்னு அந்த பொண்ணும் வந்து பார்க்குறா. இந்த ரூம் ஃபுல்லா நெறைய வைக்கோல தான் வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் நீ விடியறதுக்குள்ள தங்கமா மாத்தணும். அப்படி மட்டும் நீ பண்ணல அப்படின்னா, பொய் சொன்ன குற்றத்துக்காக உங்க அப்பாவையும், ராஜா பேச்ச கேட்காததுக்காக உன்னையும் வந்து கொன்றுவோம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இவளும் வேற வழி இல்லாம வைக்கோல் எல்லாத்தையுமே வந்து தங்கமா வந்து மாத்த ஆரம்பிக்கிறா. இதை எப்படி அவ வந்து ஒரு ராத்திரியில பண்ணா, அதுக்காக அவ என்ன விலை கொடுத்தா அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. 2009ல ரிலீஸ் ஆன ரம்பிள் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஃபேமிலி மிஸ்ட்ரி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. காட்டுக்கு நடுவில் ஒரு அழகான வீடு. இந்த வீட்டில் வாழ்ற பொண்ணு தான் இவ. இவளோட பேரு லிசா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கு ஒரு அப்பாவும் குட்டி தம்பியும் இருக்காங்க. இவங்க அப்பா பேர் வந்து ஜெஸ்பர்ட். இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அந்த கோதுமை நெல் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மாவா ரெடி பண்ணி அரண்மனையில் கொடுக்கணும். அதுதான் இவரோட வேலை. இந்த சின்ன பையனும் ஒரு மூட்டையை வந்து இப்போ தூக்கிட்டு வந்து அரண்மனைக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஹெல்ப் பண்றான். ஆனால் அவன் குட்டி பையன் இல்லையா, ஸோ கீழே போட்டுறான் தெரியாம. அப்போ இவ தான் தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்றான். அவன் பெரியவனானதும் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ இந்த எல்லா வேலையுமே இவ தான் வந்து பார்த்துட்டு இருக்கா. எந்த அரண்மனைக்கு இந்த வண்டியை இப்படியே இழுத்துட்டு தான் போகணும். அதனால அதுக்கு வந்து கொஞ்ச தூரம் வந்து ஹெல்ப் பண்றா தன்னோட அப்பாவுக்கு. அப்படியே இங்க கட் பண்ணிட்டு காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த நாட்டோட இளவரசர். இவரோட பேரு மோரிட்ஸ். காட்டுல இருக்கிற மான வேட்டையாடுறதுக்காக இங்க வந்திருப்பாரு. இந்த லிசா பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு ஆப்ல தண்ணியில கழுவி சாப்பிடலாம் அப்படின்னு கழுவிட்டு திரும்பினா, இவ பக்கம் தான் அந்த மான் வந்து பயந்து போய் ஓடி வந்துகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னு இவளும் பாக்குறா. அப்ப கரெக்டா பிரின்ஸும் அந்த பக்கம் வராரு. ஹே பொண்ணு, இந்த மாதிரி இந்த பக்கம் ஏதோ மான் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு இவ இருந்துட்டு, ஏன்டா உனக்குலாம் அறிவில்லை, போய் போய் ஒரு மானை போய் வேட்டையாடுற, நீ அவ்வளோ பெரிய வேட்டைக்காரனா இருந்தா சிங்கம் புலி கரடின்னு அப்படி வேட்டையாடு அப்படிங்கிற மாதிரி இவ வந்து திமிரா பேசுறா. இன்னைக்கும் நம்ம இளவரசர்கிட்ட இந்த மாதிரி யாருமே திமிரா பேசினது கிடையாது, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சண்டை போடுறதுக்காக அவர் இறங்கி கீழே வராரு. இறங்கி வந்து பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேருக்குமே ஒருத்தர் கிட்ட பார்த்ததுமே சின்னதா ஒரு ஸ்பார்க் வந்துருது. கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இளவரசர் தான், அம்மா உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னோட பேரு லிசா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு இவ கேட்கும் போது இவரோட பேரு மோரிட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே, எங்க நாட்டோட பிரின்ஸ் பேரும் வந்து மோரிட்ஸ் தான், ஆனா அவன மாதிரி இல்லை, இந்த பேர் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஏன்னா நீ இளவரசரை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, அதெல்லாம் இல்லை, அவன் வந்து அவங்க அப்பா என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற பைத்தியக்கார இளவரசர், நான் கேள்வி மட்டும் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இளவரசரை பற்றி தப்பாவே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இது கூட நம்ம இளவரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. என்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, வரியான்னு கேட்க, இல்லை என்னோட தம்பி தனியா இருப்பான், அதனால நான் அவனை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அங்கிருந்து கிளம்புறா. என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு லிசா அப்படின்னு வந்து கூப்பிட்டுறான். கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவளு ரொம்பவே ஆர்வத்தோட கிட்ட வந்து என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து இவன் அவளுக்கு ஒரு பூ கொடுக்குறான். நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம வந்து இந்த டைம்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லி அனுப்புறான். இப்போ இங்கே கட் பண்ணி அவங்க அப்பாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க அப்பா திட்டத்தட்ட அரண்மனை கிட்ட வந்துடுறாரு. இங்கிருந்தே அரண்மனையை பார்க்குறாரு. அது ரொம்பவே பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அங்கே ஃபுட் சப்ளை பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்து வந்துடுறாரு. இந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. இவங்களோட பேரு மீனா. அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபுட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. இவங்க கிட்ட இந்த மாவை வந்து கொடுக்கறதுக்காக தான் இவர் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இவரோட எல்லா வேலைகளையுமே வந்து முடிச்சுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள ஒரு ஆளை வந்து காமிக்கிறாங்க. இவன் ஒரு மந்திரவாதி. ஏதோ ஒரு திரவத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், இவங்க நம்ம ஹீரோ கொடுத்த பூ வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அப்படியே மயக்கத்துல இவங்க அம்மாவோட மோதிரத்தை கழட்டி கீழே வச்சுட்டு அந்த பூவே பார்த்துட்டு ஹீரோவோட இது நினப்பிலே இருக்காங்க. அப்ப இவளோட தம்பி அங்க வரான். என்ன இவ கையில பூ வச்சிருக்கா, அது வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். இவ ஏதோ கேட்குறான். அதுக்கு கூட வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. மோதிரம் வேற கீழே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில எடுத்து வச்சுட்டு, அக்கா மோதிரம் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறமா தான் அவ வந்து ஒரு கான்சியஸ்கே வரா. இதை பார்த்துதான் அவளுக்கே ஷாக் ஆயிருது. ஐயோ எங்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து தேட ஆரம்பிக்கிறா. இந்த பையன் இருந்துட்டு இரு பதறாத, அது என் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அதை பார்த்ததுமே அவளுக்கு சந்தோஷமாகிறது. சந்தோஷத்துல அப்பா மோதிரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறா. இந்த ராஜ்யத்தை தான் காமிக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒருத்தர் வந்து அப்படியே ஷேவ் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற பணிப்பெண் அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பிரின்ஸ் வந்து உள்ள வராரு. வாடா மாவனே, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சீக்கிரமா உனக்கான பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்தாகணும், உனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், வயசு போயிட்டே இருக்குல்ல, அங்க நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு பாரு, அதுல உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாமே வந்து அந்த மோனாலிசா அவங்களோட பெயிண்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்பா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, ஒரு பொண்ணை பார்த்தா லவ் வரணும்ப்பா, அது வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். டேய் அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, நமக்கு நிறைய தங்கம் வைடூரியம் அதெல்லாம் தேவைடா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு ராஜ்யத்தோட பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும்
அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம பிரின்ஸுக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படிலாம் என்னால முடியாது, நம்ம கிட்ட இருக்கிற தங்கம் இதெல்லாமே போதும், எனக்கு வந்து பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம கிட்ட இருக்கிற தங்கம்லாம் பத்தவே பத்தாது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து தங்கத்தோட குறிக்கோள்லே தான் இருக்காரு. கட் பண்ணா இவங்க 2 பேரும் இங்க வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பொண்ணு எப்படி இருக்கா, அவளோட பேரு லிசா தானே, அவளை சின்ன வயசுல பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து விசாரிக்கிறாங்க. அவளுக்கு என்ன, அவ அவ்வளோ அழகா வந்து மாறிட்டா, ரொம்பவே நல்லா இருக்கா, அது மட்டும் இல்லை என் பொண்ணுக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு வைக்கோல தொட்டா கூட அது தங்கமா மாறிடும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. கேட்டு இவளும் வந்து பயங்கரமா சிரிக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறதை இவர் வந்து ராஜா வந்து மேல இருந்து ஒட்டி கேட்டுறாரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, ராஜாவை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லா மக்களும் தலை வணங்கி அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. அப்புறம் அப்பயும் அவர் வந்து அங்க நின்றுட்டு இதை பத்தி தான் வந்து கேட்டுட்டு இருக்காரு. இவனுக்கு எதுவுமே புரியல. டேய் தலைவனுங்கடா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல அவனும் வந்து தலைவனுங்கிறா. அப்ப ராஜா கீழே இறங்கி வந்துடுறாரு. நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தியே உன்னோட பொண்ணு வந்து வைக்கோல தெரிச்சு அது வந்து தங்கமா மாத்துவான், அதெல்லாம் உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. என்ன இவரு இதை போய் உண்மையான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து சும்மா பொருட்டா தானே, என்ன இவரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் குசகுசன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை பாரு, நீ என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத, சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, உன்னோட மில்ல நீ அப்படியே மறந்துரு, நிச்சயமா அதை நான் கொளுத்தி இதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்யாத அளவுக்கு நான் அதை அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வேற மிரட்ட, வேற வழியே இல்லாம இல்ல அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறான். உன்னோட பொண்ணை வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு அவர் கிளம்பிடுறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தன்னோட வீட்டுக்கு வந்து பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ண போறோன்னு தெரியாம. அப்ப இவ தான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நான் போய் அவருக்கு எடுத்து புரிய வைக்கிறேன், நான் சொன்னா நிச்சயமா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறா. அப்பா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு இவ அரண்மனைக்கு கிளம்புறா. கரெக்டா அரண்மனையில இருந்து அப்போதான் இந்த பிரின்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்காக இதே டைம்ல மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்கு கிளம்பி போறாரு. இவ நேரா இந்த மீனாவோட கடைக்கு தான் வரா. இங்க வந்துட்டு என்னோட பேரு லிசா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி சொல்ல, ஓ நீ தான் கிஸ்பர்டோட பொண்ணா, சரி ஓகே ஓகேமா, நீ வந்து இந்த மாதிரி அரண்மனையில போயிட்டு அரசரை பாரு, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்டா அரண்மனைக்கு போயிடுறா. அங்க போயிட்டு அங்க இருக்கிற பாதுகாவலர்கிட்ட என்னோட பேரு லிசா அப்படின்னு சொல்ல, சரிவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ராஜாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு அறையில அவர் இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவ வந்து மரியாதை செலுத்துறா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து இந்த மாதிரி தெரியாதனமா சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீங்க உண்மை நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்னது சும்மாவா, இந்த கதைக்கே இங்க வேலை கிடையாது, ஒழுங்கு மரியாதையா அவர் சொன்ன மாதிரியே நீ வந்து கரெக்டா இந்த வைக்கோல் எல்லாத்தையும் தங்கமா வந்து பண்ணணும், அப்படி இல்லைன்னா பொய் சொன்ன குற்றத்துக்காக உங்க அப்பாவையும் அரசரோட பேச்சை கேட்காததுக்காக உனக்கும் 2 பேருக்கும் சேர்த்தே மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. உனக்கான டைம் நாளைக்கு பொழுது விடிகிற வரைக்கும் மட்டும்தான், அதுக்குள்ள நீ இதை சீக்கிரமா தங்கமா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ராஜா இப்படி சொல்லிட்டு கதவை போட்டு அடைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இவளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எப்படிடா இந்த வைக்கோலை நான் தங்கமா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறா. ஆனா அந்த அரண்மனையோட டாப்ல தான் இவளை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஹெல்ப்பும் அவளுக்கு கிடைக்காது. இங்கே ஒரு பக்கம் பிரின்ஸ் வேற எப்படியும் லிசா வந்து இங்கே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீட் பண்ண இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்க தான் போன லிசா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்துறாரு. இவளும் இங்க ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோலை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு மந்திரவாதி உள்ள வரான். காட்டுல இருந்தாலும் ஒரு மந்திரவாதி அவன் தான் இது. இங்க வந்ததும் அவனோட ஹூடியை விளக்குனோன்னு, என்னம்மா பொண்ணு உனக்கு எதுவும் ஹெல்ப் தேவையா அப்படின்னு கேட்க, டேய் நீ எப்படா உள்ள வந்த, நானே இங்க சுத்தி முத்தி பார்த்தேன், எந்த ஒரு வழியுமே இல்லையே, எப்படி உள்ள வந்த அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னால மட்டும்தான் வர முடியும், உனக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன், இந்த வைக்கோலை வந்து தங்கமா மாத்துறதுக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, அந்த செயின் எனக்கு வேணும் அப்படின்னு இவன் கேட்க, ஆனால் எங்கள் அம்மாவோட ஞாபகார்த்தமாக இருக்கிறது இதுதான், அதனால நான் இதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் உன்னை எப்படி வேற நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறா. ஆனால் என்ன நம்புறதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது, உனக்கு பொழுது விடிகிற வரைக்கும் மட்டும்தான் டைம் இருக்கு, ஸோ இது உன்னோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தலையில் அந்த ஹூடியை மறுபடியும் போட்டுக்கிட்டு அந்த கதவு வழியாக அவன் வந்த வழியாகவே அதுக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிடறான். இதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. அப்படின்னா அவன் உண்மையிலே மந்திரவாதியா, ஹலோ சார் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னோட செயினை கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த வைக்கோலை போகிறதையும் தங்கமாக மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து செவுத்திக்கிட்ட போயிட்டு அழுதுகிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரமா கதறி போயிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்துருவான், இவனை காண போயிட்டான் போல அப்படின்னு. ஆனா அவன் அந்த இடத்துல தான் இருந்திருப்பான். இவளை கொஞ்சம் கதற விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். மறுபடியும் அவன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே இந்த செயினை நீ வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தங்கமா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அவனும் வந்து செயினை வந்து வாங்கிக்கிறான். அப்படி வாங்கிக்கிட்டதுமே இவனோட வேலையை வந்து ஆரம்பிக்கிறான். இந்த வைக்கோலை அதை அப்படியே தங்கமா மாற்ற ஆரம்பிக்கிறான். அவன் பண்ண அது எல்லாமே வந்து உண்மையான தங்கமா வந்து அப்படியே மாறிடுது. பார்த்த உடனே லிசாக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. ஏன்னா எப்படியோ இந்த வைக்கோல் எல்லாத்தையும் தங்கமா மாத்தியாச்சுன்னு. மறுநாள் ராஜா வந்து பாக்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஷாக்கு, ரொம்ப சந்தோஷமும் கூட. இவர் ஏற்கனவே ஒரு பேராசை பிடிச்சவராரும், தங்கம்னா போதும் அந்த மனுஷன் அப்படியே அங்கேயே உட்காந்துருவாரு.
இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரிஜினல் தானா அப்படின்னு செக்கும் பண்ணிக்கிறாரு. இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சந்தோஷப்பட, சரி நீங்க கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகும்போது, இல்ல இல்ல அப்படிலாம் நீ போக முடியாது, இன்னைக்கும் நீ எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனா நீங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே பண்ண சொன்னீங்க, அப்படி பண்ணா என்ன அனுப்புறேன்னு சத்தியம் பண்ணீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, ஆமா சொன்னேன், ஆனா என்னைக்கு அனுப்புறேன்றதை உனக்கு நான் சொல்லலையே, அதனால ஒழுங்கா இன்னைக்கும் வேலை பாரு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவரை மிரட்டிட்டு போறாரு. இதுக்கும் வேற வழியே இல்லை. இப்ப இந்த நாட்டோட ராஜா என்ன பண்றாருன்னா, நிறைய வைக்கோல்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த பொண்ணு இது எல்லாத்தையுமே வந்து தங்கமா மாத்தி ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல கிஸ்பர்ட் வந்து ராஜாவை பாக்குறதுக்காக வராரு. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த மாதிரி தெரியாம பொய் சொல்லிட்டேன், என்னோட பொண்ணை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்கறான். என்னது பொய் சொல்லிட்டியா, நீ இப்ப சொல்றதுதான் பொய், உன்னோட பொண்ணு உண்மையில அது எல்லாத்தையுமே வைக்கோல் எல்லாத்தையுமே தங்கமா மாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. பேசிய நேரத்தை வீணடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து வெளியில தள்ளிடுறாங்க. இவன் உட்காந்துட்டு மீனா கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். என்ன பண்றாங்க இவங்க அப்படின்னே புரியல, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சரி உன்னோட பொண்ணுக்கு நான் வந்து பிரெட் செஞ்சு அனுப்புறேன், அவளுக்கு பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரெட் ரெடி பண்ணி அங்க இருக்கிற ஒரு பாதுகாவலர் கிட்ட கொடுத்து இதை வந்து லிசா கிட்ட சாப்பிடறதுக்கு கொடுக்க சொல்றாங்க. அவரும் வந்து கொடுக்குறாரு. எனக்கு சாப்பிட்றதுக்குலாம் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கோவத்தோட சொல்றா. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீ இதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட் அங்க வச்சுட்டு அவரு போயிடுறாரு. இவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசிக்க ஆரம்பிக்குது. வர வழி இல்லாதனால அந்த பிரெட்டை சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த பிரெட்டை பிக்கும் போதுதான் அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன பேப்பர் இருக்கிறத அவ வந்து கவனிக்கிறா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு பார்த்தா இதை வந்து இவளோட அப்பா தான் இவளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாரு. உனக்காக நான் இருக்கேம்மா, அதனால நீ எதுவும் கவலைப்படாத, நிச்சயமா உனக்காக வந்து ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. இதை பார்த்ததுமே அவ கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. ஒரு பக்கம் இங்க நம்ம பிரின்ஸ் வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவ எங்கதான் போனான்னு தெரியல, நம்ம வேலை விருப்பம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வந்து இந்த கடையில தான் உட்காந்துருக்காரு. என்னாச்சு உனக்கு, நான் இவ்வளவு வருஷத்துல உன்னை இந்த மாதிரி பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேச, அப்ப கரெக்டா நம்ம லிசாவோட தம்பி வேற அங்க வரான். அப்ப அவன் என்ன பண்றான்னா பிரின்ஸ் கையில இருக்கிற அந்த பூவை பாக்குறான். இதே மாதிரிதான் என்னோட அக்காவும் வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா, அன்னைக்கு அவ கொஞ்சம் பைத்தியம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இந்த பூ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் பேச, இதை வச்சு இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா லிசாவோட தம்பி அணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவனுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிய வருது. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து ஒழுங்கா ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்கீங்களா, அந்த பொண்ணை வந்து அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பாடுறா அந்த பொண்ணு வந்து தங்க முட்டையிடுற வாத்திங்க பாரு, வைக்கோல் எல்லாத்தையுமே தங்கமா மாத்திட்டு இருக்கா, அதனால அந்த பொண்ணு நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணை நீங்க மட்டும் விடலை, இங்க நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற வாள் எடுத்து அங்க இருக்கிற வீரர்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா அங்கதான் நிறைய வீரர்கள் இருப்பாங்களே, சோ நம்ம ஹீரோ ஒரு ஆளால சமாளிக்க முடியல, லாக் பண்ணிடுறாங்க. அப்புறம் என்ன, இவனையும் ஒரு ரூம்ல அடைச்சு வைக்க சொல்லிடுறாரு மகாராஜா. இங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் லிசா வந்து அவளோட வேலையை நிறுத்தின பாடு இல்ல. சரி எப்படியாவது அந்த மந்திரவாதி சொன்ன பண்ண மாதிரி நம்ம ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்றோம். ஆனா எதுவுமே வேலைக்காகல. நானும் நீயும் ஒன்னாயிர முடியுமா, நான் பண்ண மாதிரி நீ பண்ணா இதெல்லாமே செட் ஆயிருமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா எப்படியும் நீ வந்துட்டியே, நீ வரல நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், இன்னைக்கும் அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்க, ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட என்ன கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் அம்மாவோட மோதிரம் இருக்கு, இதை வந்து அவன் கேட்கறான். ஆனா எங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இது ஒண்ணு மட்டும் தான், இதையும் கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன், நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இவன் என்ன சொல்றானா, ஆமா ஆமா கரெக்ட் தான், எப்படினாலும் நீ இதை செஞ்சு முடிக்கலன்னா நாளைக்கு அந்த ராஜாவே உன்னை கொன்றுவாரு, அப்புறம் என்ன உங்க அம்மா கிட்டே போயிடலாம், அப்புறம் மோதிரம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஏத்தி விட்டுறான். அதுவும் கரெக்ட் தான், இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்லை, எப்படியாவது இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கொடுக்குறான். அதுக்கு பதிலாக இவனும் அங்க இருக்கிற எல்லா வைக்கோலையும் வந்து தங்கமா மாத்திட்டு இருக்கிறான். ஒரு வழியா நைட்டு ஃபுல்லா அது எல்லா வைக்கோலையும் தங்கமா வந்து மாத்திடுறா. இதை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. அது மேல ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறாரு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்க, என்னோட வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்து போகிறா. இல்ல நீ அப்படிலாம் போகக்கூடாது, இன்னும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ இதை எனக்காக பண்ணி கொடுத்துரு, இதுக்கப்புறம் நான் நிச்சயமா உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணலைன்னா உன்னையும் உன் குடும்பத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து மிரட்டுறாரு. இவளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இன்னைக்கும் அதை பண்ணிதான் ஆகணும். இந்த நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துல இருந்தும் நிறைய வைக்கோல்களை இந்த ராஜா வந்து கொண்டு வராரு. அந்த ரூமே ஃபுல்லா ஒரே வைக்கோல்களா தான் இருக்கு. எல்லாரும் அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பரபரப்பா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம பிரின்ஸை வந்து அடைச்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவரோட ரூம்குள்ள இருந்து ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு பாதியில தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் எல்லாரும் அவரை காப்பாத்துறதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா அது வெறும் வந்து கவசம் மட்டும்தான். இது எல்லாமே நம்ம பிரின்ஸோட செட்டப் தான். இவர் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. வீரர்கள் போயிட்டு ஜன்னல்ல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவர் ரூம்ல அவங்கள வச்சு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இதை தெரிஞ்ச ராஜாவுக்கு சம கோவம் வருது. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை செய்யறதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இந்த
மாதிரி நேரத்துல நம்ம பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அந்த பொண்ணை போயிட்டு பார்த்துடணும், லிசாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரூம் பக்கத்துல இருந்து அந்த பொண்ணோட ரூம் பக்கம் போறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பில்டிங் ஒன்றும் ஃபுல்லா ஈவனாலாம் இருக்காது, அங்கிட்டும் இங்கிட்டும் கல்லு இதுமா தான் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ வந்து லிசாவோட ரூமுக்கு வந்துடுறாரு. உள்ள வந்து பார்த்தா ஃபுல்லா வைக்கோலா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு லிசா அப்படின்னு கூப்பிடுறாரு. லிசாவுக்கும் நம்ம பிரின்ஸை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம். நீ இங்க என்னடா பண்ற, எப்படா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ நீ இங்க வந்துட்ட, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பிரின்ஸ் சொல்றாரு, நான் தான் உண்மையிலே வந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் கவலைப்படாத, நிச்சயமா நான் வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஒரு பக்கம் இவனுக்கு வந்து தங்கம்னால அலர்ஜி மாதிரி ஏதோ ஆக ஆரம்பிக்குது. இவனோட உடம்புக்கே ஏதோ முடியாம போகுது. அதனால டாக்டர் வந்து பார்த்துட்டு நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த தங்கத்துக்கிட்ட இருந்து தள்ளியேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நைட் ஆகுது. இன்னைக்கும் அந்த மந்திரவாதியை எதிர்பார்த்து இவ வந்து காத்துக்கிட்டு இருக்கா. அவன் அங்க வந்து கூலா உட்காந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏ என்னையா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் அந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஆமா இன்னைக்கு நீ எனக்கு வந்து என்ன பரிசு கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திருப்பி கேட்கிறாரு. என்கிட்ட கொடுக்கறதுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து இவ சொல்லும் போதுதான், உன்னால வந்து முடிஞ்சதை நான் கேட்கறேன், உனக்கு வந்து குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய நீ வந்து என்கிட்ட கொடுத்துடணும், இந்த டீலுக்கு ஓகேனா நான் வந்து இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் போட்டு அதே மாதிரி எல்லா வைக்கோலையுமே தங்கமா மாத்தி கொடுத்துட்றாங்க. இதை பார்த்ததும் இவருக்கு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. அந்த தங்கத்துக்கிட்டே போயிட்டு அதை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதோட அப்படியே ஒட்டிக்கிறாரு. அவரால் அங்கிருந்து நகரக்கூட முடியல. சீக்கிரமா வந்து டாக்டரை கூப்பிடுங்க, இவருக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்து இவர் எப்படியோ அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி விஷயத்தினால இவர் பாதிக்கப்பட்டிருந்ததுனால ஒரு 3 மாசம் இவர் வந்து படுத்த படுக்கையாவே தான் இருக்காரு. ராஜா இந்த மாதிரி ஆயிட்டா அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளவரசர் தான் வந்து இந்த நாட்டுக்கே ராஜா. அவரு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணதுனால 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடந்து 3 மாசம் ஆயிடுச்சு. நம்ம ராஜாவும் வந்து குணமாயிடுறாரு. இப்போ அவரு பழைய மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்பவே நல்ல மனுஷனாவும் இயல்பாவும் வந்து மாறிடுறாரு. லிசாவோட அப்பாவும் அதுக்கப்புறம் தம்பி அவங்க எல்லாரும் இங்க அரண்மனைக்கு பக்கத்திலே வீடு எடுத்துக்கிட்டு வந்து இந்த மீனா கூடவே சேர்ந்து ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது, அதுவும் ஒரு ஆண் வாரிசு. இது பிறந்ததுமே அந்த குழந்தை அலற சத்தம் இந்த மந்திரவாதி காதுல விழுந்துருது. ஹே எனக்கு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்பவே ஆவலா இருக்கான். மனையில லிசா வந்து குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து இவ ரசிச்சுட்டு இருக்கா. அப்படி இவ ரசிச்சுட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி அந்த மந்திரவாதியும் வந்து நிக்கிறான். ஒரு நிமிஷம் அவளுக்கு பக்கன் ஆயிருது. ஏய் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கேட்கறா. என்ன நமக்குள்ள போட்ட டீல வந்து நீ மறந்துட்டியா, எனக்கு வந்து நீ குழந்தை பிறந்தா அதை எனக்கு கொடுத்துட்றேன், நீ வாக்கு கொடுத்துருக்க ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, லிசா இருந்துட்டு இல்ல இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இப்போ நான் இந்த நாட்டுக்கே நான் தான் வந்து ராணியா இருக்கேன், என்கிட்ட நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்கு, அதை வேணா நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கறா. ஆனா எனக்கு அதெல்லாம் வந்து தேவை கிடையாது, வேணா நீ இன்னொன்னு பண்ணு, என்னோட பேர் என்னங்கிறத நீ கரெக்டா சொல்லிடு, நான் நாளைக்கு திருப்பியும் வருவேன், அப்படி நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா நான் உன்னை இதுல இருந்து விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். அப்படி மட்டும் சொல்லல, இந்த குழந்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்ப இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல, அதனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இளவரசனுக்கு பேர் வைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே வந்து நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறான். மந்திரவாதி வந்ததுமே இவ வந்து மக்கள் கிட்ட இருந்து ஒரு லிஸ்ட் வாங்கி வச்சிருப்பாள், அது எல்லாத்தையும் வந்து வரிசையா வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேர்களை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கோவப்படுறான். அவன் வந்து நிறுத்தவே இல்லை, அப்படியே அந்த பேரை வந்து கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இதை பாரு, இப்பெல்லாம் பண்றதுனால எதுவும் வந்து மாறிடாது, இதுல என்னோட பேர் இல்லை, என்னோட பேரை நீ கரெக்டா சொல்லி ஆகணும், இல்லைன்னா நிச்சயமா அவனோட குழந்தை எனக்கு தான் அப்படின்னு அவன் வந்து திருப்பி போயிடுறான். அதனால இவன் என்ன பண்றான்னா, இவளுக்கு தெரிஞ்ச எல்லா பேரையும் அதுல வந்து நிறைய எழுதி வச்சுக்கிட்டு இந்த மந்திரவாதி வந்ததுமே அவன் வந்து கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கா. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி அந்த பேப்பரை வாங்கி பாக்குறான். அதுல வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ பேர்களை இவ வந்து எழுதி வச்சிருக்கா. இதை பாரு, இதுல எதுவுமே என்னோட பேரு கிடையாது, இன்னும் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான், நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன், உனக்கு 3 சாய்ஸ் தான், அந்த 3 சாய்ஸ்க்குள்ள என்னோட பேரை நீ கரெக்டா சொல்லி ஆகணும், இல்லைன்னா நிச்சயமா நான் உன் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். லிசாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவ தனியா வெளியில உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பிரின்ஸ் வந்து பாத்துடுறாரு. அவர் இவகிட்ட வந்து என்னாச்சு உனக்கு, நீ கொஞ்ச நாளாவே சரியில்லையே அப்படின்னு கேட்க, அப்பதான் இவன் நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றா. கேட்ட பிரின்ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு, நான் வேட்டைக்கு போகும்போது அங்கே வந்து ஏதோ ஒரு மந்திரவாதி தங்கியிருக்கிறத பார்த்துருக்கேன், மேபி அது அவனா கூட இருக்கலாம், நம்ம போய் அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே குதிரையில் அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த மந்திரவாதி வந்து இருக்கிறான். இவன் இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு குழந்தைய வரவேற்கிறதுக்கான எல்லா செட்டப்பையுமே வந்து செஞ்சு வச்சிருக்கான். இங்கே குழந்தை வரப்போகுதுன்னு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கான்.
லிசாவும் பிரின்ஸும் வந்து இந்த இடத்துல மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரு ஸ்டில்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேரை சொல்லிடுறான். இதை கேட்டதுமே அவ்வளவுதான், லிசாக்கும் சரி அவனுக்கும் சரி பயங்கர சந்தோஷமாகிறது. எப்படியும் இவனோட பேரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. அப்புறம் என்ன, இவங்க திருப்பி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த மந்திரவாதியும் வந்துடுறான். என்ன இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உனக்கு தேவை பேரு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேரை சொல்றா. தப்பு தப்பு தப்பு, இன்னும் உனக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த தடவை பிரின்ஸ் ஒரு பேரை சொல்றாரு. இதுவும் தப்பு, உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி குதிக்க, இந்த டைம் இவனோட பேரை கரெக்டா வந்து சொல்லிடுறா, ரம்பிள்ஸ்டில்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து செம்மையா கடுப்பாகிடுறான். கடுப்பானவன் கீழே வந்து ஒரு இடி இடிக்க அவனே வந்து அப்படியே பூமிக்குள்ள போயிடுறான். அது அவன் போனது இல்லாம அந்த இடத்துல ஃபுல்லா ஏதோ ஒரு பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தி அப்படியே ஒரு பெரிய ஆளா வந்து இப்ப நிக்கிறான். ஐயோ, இவனை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனே வந்து திடீர்னு அப்படியே சுக்குநூறா அழிஞ்சு போயிடுறான். அவன் அழிஞ்சு போன இடத்துல இவன் அம்மாவோட அந்த செயினும் மோதிரமும் மட்டும்தான் கிடக்கு. இதை தான் அவளை விலையா கொடுக்க சொல்லி வாங்கியிருப்பான். அது மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம லிசா போயிட்டா அவங்க அம்மா ஞாபகார்த்தமா அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறா. இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா இந்த ராஜ்யத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட கதையும் முடியுது. ஒரு சூப்பரான ஃபேண்டல் மூவியா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then, டாடா பை பை from உங்கள் தமிழ் பொண்ணு.